சென்னை மாநகர காவல்துறையில் உள்ள நுண்ணறிவு பிரிவை சேர்ந்த காவலர்கள் அந்தந்த பகுதியில் பாஸ்போர்ட்டிற்கு விண்ணப்பிப்பவர்களின் முகவரிக்கு சென்று விசாரணை நடத்தி தடையில்லா சான்று வழங்க வேண்டும். ஆனால் இதற்கு நேர் எதிராக உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டிய நுண்ணறிவு பிரிவு மூத்த காவலர் முருகன் 5 பாஸ்போர்ட்டுகளை முறைகேடாக தயாரித்து கொடுத்த புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்கோட்டையை சேர்ந்த ராமு என்கிற ராமலிங்கம் போலி பாஸ்போர்ட் தயாரித்த வழக்கில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரால் கடந்த மாதம் 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். ராமலிங்கத்திற்கு சொந்தமான சென்னை திருவல்லிக்கேணி பள்ளப்பன் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் காவல்துறையினர் சோதனை செய்தபோது 4 நபர்களின் பாஸ்போர்ட் கைப்பற்றப்பட்டது. காவல்துறையினர் சோதனையிட்ட அனைத்து பாஸ்போர்ட்டுகளிலும் ராமலிங்கம் வீட்டின் முகவரி மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மீண்டும் ராமலிங்கத்தை காவலில் எடுத்து விசாரித்தபோது சென்னையில் முகவரி இல்லாதவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை, பான் கார்டு தயாரித்துக் கொடுத்து அதன் மூலம் பாஸ்போர்ட்டிற்கு விண்ணப்பித்துக் கொடுக்கும் ஏஜென்ட்டாக செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. அவ்வாறு விண்ணப்பிக்கப்படும் பாஸ்போர்ட் விண்ணப்பங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு வரும்பொழுது சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலைய நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலரான முருகன் சில ஆயிரங்களை கமிஷனாக பெற்றுக்கொண்டு வெரிஃபிகேஷன் செய்தது போன்று கணக்கு காட்டிவிடுவார். கடந்த 6 மாத காலமாக சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் உள்ள முகவரிகளை பயன்படுத்தி போலி ஆவணங்கள் மூலம் 15 நபர்களுக்கு போலி பாஸ்போர்ட் பெற்று தந்துள்ளார் தலைமை காவலர் முருகன். விசாரணையில் கிடைத்த தகவல்களை காவல் ஆணையர் A.K. விஸ்வநாதனுக்கு காவல்துறையினர் அறிக்கையாக கொடுக்க, அதில் காவலர் முருகனை போன்று மேலும் நுண்ணறிவு பிரிவு காவலர்கள் சிலரும் தொடர்பில் இருப்பது கண்டு அதிர்ந்த காவல் ஆணையர் உரிய ஆதாரங்களுடன் கைது நடவடிக்கைக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து மெரினா பகுதியில் பணியில் இருந்த காவலர் முருகனை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். இதுபோன்ற லஞ்ச விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 10க்கும் மேற்பட்ட நுண்ணறிவு பிரிவு காவலர்கள் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். காவல்துறையினரில் ஒரு சிலர் இதுபோன்ற செயல்களில் இறங்கும் பொழுது நடவடிக்கை எடுத்தால் காவல்துறைக்கு களங்கம் என எண்ணாமல் குற்றவாளி என்று தெரிந்ததால் பணியில் இருந்த காவலரை கைது செய்து அதை பத்திரிகை செய்தியாகவும் அனுப்பி வைத்த காவல் ஆணையர் A.K. விஸ்வநாதனின் துணிச்சலான நடவடிக்கை பாராட்டுக்குரியது. பாலிமர் செய்திகளுக்காக சரவணகுமார்.